My dear students, this is class 12 maths, chapter 1, exercise 1.5 la question number 2 பார்க்க போறோம். If ax square plus bx plus c is divided by x plus 3, x minus 5, x minus 1, remainders are 21, 61, 9 respectively. Find a, b, c. Use Gaussian elimination method. இதான் question. ஓகேவா? ரொம்ப ஈஸியான question தான். நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னா f of x equal to இந்த பாலினோமியல் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை எடுத்து இங்கே எழுதிக்க போகிறோம். ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸு ப்ளஸ் சி. ஓகேவா? நம்ம 10th கிளாஸில் 9th கிளாஸில் படிச்சது தாங்க, ஒன்றுமே இல்லை. 9th கிளாஸில் நம்ம ஒரு ரிமைண்டர் தீரம் படித்தோம் இல்லையா, அதை வச்சு தான் இங்கே ஈக்குவேஷனை நான் எடுக்க போகிறேன். இது வந்து எக்ஸ் ப்ளஸ் 3 எக்ஸ் மைனஸ் 5 எக்ஸ் மைனஸ் 1ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இவங்களால நம்ம டிவிஷன் பண்ணணும். அப்போ டிவிஷன் பண்ணணும்னா ஈக்குவல் டு 0 போடணும். அப்போ எக்ஸுக்கு என்ன வேல்யூ கிடைக்குதுன்னு எடுத்து வச்சுக்கணும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு -3 நம்ம சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது -3. ஸோ இந்த இடத்துல ஈக்குவல் டு 0 போட்டோம்னா எக்ஸ் ஈக்குவல் டு 5ன்னு கிடைக்கும். இந்த இடத்துல ஈக்குவல் டு 0 போட்டோம்னா எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னு கிடைக்கும். ஸோ இது வந்து எஃப் ஆஃப் எக்ஸு. நான் ஃபஸ்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 3ஆல் டிவிஷன் பண்ணுறேன். அப்போ இங்கே என்ன போடுவேன், எஃப் ஆஃப் -3ன்னு போடுவேன். அப்போ எக்ஸ் வந்து இடத்துலனா -3 போடணும். அப்போ -3க்கு ஸ்கொயர் ப்ளஸ் பி இன்ட்டு -3 ப்ளஸ் சி. அப்போ அவுட்புட் வேல்யூ எனக்கு என்ன கிடைக்கும், -3க்கு ஸ்கொயர் பண்ணால் 9. அப்போ 9a. இங்கே பாருங்கள், -3 இன்ட்டு பி -3b ப்ளஸ் சி. ஓகேவா? இப்படி ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குது. அடுத்து 5ஐ சப்ஸ்டியூட் பண்ணணும். எஃப் ஆஃப் 5, அதாவது எக்ஸ் மைனஸ் 5ஆல் டிவிஷன் பண்ண போகிறோம், ரிமைண்டர் எடுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ எஃப் ஆஃப் 5ஆல் டிவிஷன் பண்ணும்போது, எஃப் ஆஃப் 5 பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர் வந்த இடத்துல நான் என்ன போடுவேன், 5 போடுவேன். 5க்கு ஸ்கொயரு பி இன்ட்டு 5 ப்ளஸ் சி. ஸோ 5 ஸ்கொயர் எவ்வளோ, 25. 25a 5b ப்ளஸ் சி. ஓகேவா? அடுத்து எக்ஸ் மைனஸ் 1ஆல் டிவிஷன் பண்ணும்போது நம்ம என்ன போடணும், எஃப் ஆஃப் 1ன்னு போடணும். அப்போ எக்ஸ் வந்த இடத்துலலாம் 1 வரும். a இன்ட்டு 1 ஸ்கொயர் b இன்ட்டு 1 ப்ளஸ் சி. ஸோ என்ன வரும், 1 ஸ்கொயர் ஆல்சோ 1 தான். அப்போ a ப்ளஸ் b ப்ளஸ் சி. இப்போ ரிமைண்டர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுக்கு என்ன வரணும், 21. இதுக்கு என்ன ரிமைண்டர் வரணும், 61. இங்கே என்ன வரணும், 9. இப்போ நான் இதைத்தான் ஈக்குவேஷன் 1ஆக எடுத்துக்க போகிறேன். ஓகேவா? ஸோ இவரை நான் 2ன்னும் இவரை நான் 3ன்னு எடுத்துக்க போகிறேன். ஸோ இதே ஆர்டரில் தான் நான் ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் எழுத போகிறேன். ஓகேவா? ஸோ நல்லா கவனிங்க, ரொம்ப ஈஸியான சம்மு, 5 மார்க் சம்மு தான். பட்டு நான் இந்த ரோவை முதல்ல எழுத போகிறேன். 1 1 1 9. ஏன் இதை எழுதுனேன்னா எல்லாமே 1 1 1ன்னு வருது பாருங்கள். ஸோ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு. ஓகேவா? ஸோ இதை வந்து நான் 2வை வந்து செகண்டாக எழுத போகிறேன். 25 5 1 61. ஓகே, இதை வந்து லாஸ்ட் ஈக்குவேஷன் எழுத போகிறேன். 9 -3 1 21. ஸோ நடுவில் ஒரு கோடு. இதுதான் நம்மளோட ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ். ரோ 1 ரோ 2 ரோ 3. ஓகே, இப்போ இதை ரோ எக்லான் ஃபார்ம் கொண்டு வரணும் இல்லையா. இப்போது இங்கே 25 இருக்குது, ஆனால் இங்கே 1 இருக்குது. அப்போ ரோ 2வை நான் எப்படி மாற்றி எழுத போகிறேன், ரோ 2 -25 ரோ 1. ஓகே, அடுத்து ரோ 3 நான் எப்படி மாற்றி எழுத போகிறேன், ரோ 3 -9 ரோ 1. 9ஆல் இது பெருக்குனதுன்னா இங்கே 9 வரும். ஈக்குவல் நம்பர் வந்ததுன்னா இங்கே 0 கிடைக்கும் நமக்கு. ஸோ இந்த ரெண்டு இடத்துல நான் 0 வர வைக்கிறேன். இந்த ரஃப் ஒர்க்கை வந்து நான் இங்கே பண்ணிக்க போகிறேன் சைடில். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ரோ 2லேருந்து 25 ரோ 1 கழிக்கணும். ரோ 2 யார், 25 5 1 61. அதுக்கு அடியில் ரோ 1 25ஆல் மல்டிப்ளை பண்ணி வைக்க போகிறேன். 25 25 25 அப்புறம் 9 இன்ட்டு 25. 9 இன்ட்டு 25. 9 5s are 45, பேலன்ஸ் 4. 9 2s are 18, 18 + 4 22. ஸோ 225. புரியுதுங்களா? இப்போ நம்ம மைனஸ் பண்ண போகிறோம் இல்லையா, அப்போது மைனஸ் 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 மைனஸ், இங்கே 0, இங்கே -25 + 5, அப்போ -20. இங்கே பாருங்கள், -25 + 1, அப்போ -24. இங்கே பாருங்கள், 225லேருந்து 61 கழிக்கணும், மைனஸ் சிம்பிள் போடணும்.
5 minus 1 4, 12 minus 6 6, இன்னொரு 1 மீந்து இருக்கு இல்லையா, பாரோ பண்ணும்போது இது 1 இது 12 ஆகிடும் இல்லையா. ஸோ 164 பட் மைனஸ் 164. இது யார்? இதுதான் நம்மளோட புது ரோ 2. அடுத்து ரோ 3க்கும் எழுதிக்கலாம். ரோ 3 என்ன பண்ண போகிறோம்? ரோ 3லேருந்து 9 ரோ 1 கழிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ரோ 3 எழுதிக்கலாம். 9 minus 3 1 21. அதுக்கடியில் இந்த ரோ 1 9ஆல் மல்டிப்ளை பண்ணி வைக்கணும். 9 9 9 9 9 சார் 81. மைனஸ் 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 ஏன்னா மைனஸ் பண்ண போகிறோம். அப்போ இங்கே 0 ரெண்டுமே மைனஸ். மைனஸ் 9 மைனஸ் 3 அப்போ மைனஸ் 12. மைனஸ் 9 ப்ளஸ் 1 அப்போது மைனஸ் 8. 81 இது வந்து ப்ளஸ் 21. அப்போ 81லேருந்து 21 கழிக்கணும். 0 6 பட் மைனஸ் 60. ஓகே, ஈவன் இதை இன்னும் கூட இங்கே ரெடியூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், எல்லாமே 4 டேபிளில் டிவிசிபிள் ஆகும். ஸோ டிவைட் இட் பை 4. அப்போ 0 3 4s are 12, 2 4s are 8. அப்புறம் இங்கே பாருங்கள் 1 4 is 4, பேலன்ஸ் 2, 5 4s are 20. ஓகேவா? ஸோ இன்னும் கூட ரெடியூஸ் பண்ணி இதை ரோ 3 எழுதிக்க போகிறேன். ஓகே, இப்போ நம்ம திரும்ப இந்த ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் வருவோமா? பாருங்கள், ரோ 1 அப்படியே நோ சேஞ்சு, அது அப்படியே. பட் ரோ 2 மாறிடுது. இங்கே பாருங்கள், இதே கூட நம்ம இன்னும் ரெடியூஸ் பண்ணியிருக்கலாம். இதையும் நம்ம 4ஆல் டிவிஷன் பண்ணிக்கலாமா? முதல்ல 0 5 4s are 20, 6 4s are 24. இது பாருங்கள் 4 4s are 16, 1 4 is 4. ஸோ இதையும் நான் ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். இதையே நான் ரோ 2 எழுதிக்கிறேன். அங்கே ரெடியூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகேவா? 0 minus 5 minus 6 minus 41. நம்பர்ஸ் சின்னதாக இருந்த அளவுக்கு நமக்கு ஈஸியாக சம் போட முடியும். அடுத்து 0 minus 3 minus 2 minus 15. ஸோ நடுவில் ஒரு கோடு. ரோ 1 ரோ 2 ரோ 3. இப்போ இங்கே ஒரு 0 வர வச்சுட்டோம்னா முடிஞ்சது. ஓகேவா? சரி, இங்கே 3 இருக்குது, இங்கே 5 இருக்குது. ஸோ இந்த இடத்துல எனக்கு 0 வேணும். அப்போ ரோ 3 நான் மாற்றி எழுத போகிறேன். எப்படின்னா 3 ரோ 2 மைனஸ் 5 ரோ 3. ஒன்றும் இல்லை, எல்சிஎம் எடுத்துட்டேன் ரெண்டுத்துக்கும். ஓகேவா? அப்போ இந்த இடத்துல 0 வந்துடும். பாருங்கள், ஃபஸ்ட்டு 3 ரோ 2 இங்கே எழுதிக்க போகிறோம். 3 ரோ 2 எப்படி இருக்கும்? 3 0 0, 3 5s are 15 but minus 15, 3 6 are 18 but minus 18, 3 1 is 3, 3 4s are 12 but மைனஸில். புரியுதுங்களா? இப்போ 5 ரோ 3 பண்ணணும். ரோ 3 5ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 5 0 is 0, 5 3s are 15 minus 15, 5 2s are 10 but minus 10, 5 into 15 75 but minus 75. ஓகே, இப்போ நம்ம மைனஸ் பண்ணணும் இல்லையா? அப்போ சிம்பிள் சேஞ்ச் ஆகிடும். அப்போது இங்கே ஒரு 0, இது ப்ளஸ் 15 மைனஸ் 15, இங்கே ஒரு 0, இது ப்ளஸ் 10 மைனஸ் 18. அப்போ மைனஸ் 8. இது வந்து ப்ளஸ் 75, இது மைனஸ் 123. அப்போது இங்கேருந்து ஒன்று பாரோ பண்ணிவிடுவோம். இது 1 ஆகிடும். 13 13 மைனஸ் 5 8. அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு 11 மீந்து இருக்குது. 11 மைனஸ் 7 4. பட் பெரிய நம்பர் யார்? மைனஸ், அதனால் மைனஸ் 48. ஓகேவா? சரி, இதை இன்னும் கூட கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். அதாவது 8 டேபிளில் டிவிஷன் பண்ணிக்கலாம். அப்போ என்ன ஆகும்? 0 0 1 8 is 8, 6 8s are 48. பட் ரெண்டுமே மைனஸில் தான் வந்தாகணும். ஓகேவா? சரி, அப்போ தேர்ட் ரோவை மாற்றி எழுத போகிறேன். ஸோ எனக்கு ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கும்? இது 1 1 1 9. இதில் மாற்றம் இல்லை. செகண்ட் ரோலும் மாற்றம் இல்லை. 0 மைனஸ் 5 மைனஸ் 6 மைனஸ் 41, எந்த மாற்றமும் இல்லை. பட் தேர்ட் ரோ வந்து இதுதான். ஓகேவா? 0 0 மைனஸ் 1 மைனஸ் 6. ஓகே, நடுவில் ஒரு கோடு. இப்போ இதை யூஸ் பண்ணி இன்னும் 3 ஈக்குவேஷன் எழுத போகிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், எல்லாமே 7 இருக்குது இல்லையா? a ப்ளஸ் b ப்ளஸ் c ஈக்குவல் டு 9. ஈக்குவேஷன் 3 வரைக்கும் கொடுத்துருக்கோம், அதனால் ஈக்குவேஷன் 4ன்னு எடுத்துக்கலாம். அடுத்து இது பாருங்கள், மைனஸ் 5b மைனஸ் 6c. இது ரெண்டு மட்டும்தான் இருக்குது. a வந்து 0 ஆயிடுச்சு இங்கே. ஈக்குவல் டு மைனஸ் 41.
இது ஈக்குவேஷன் நம்பர் 5. இப்போ இது பாருங்கள், ஏவும் இல்லை பியும் இல்லை, சி மட்டும்தான் இருக்குது. அப்போ மைனஸ் சி, 1c எழுதலாம், சின்னு எழுதலாம், உங்கள் இஷ்டம். ஈக்குவல் டு -6, ஈக்குவேஷன் நம்பர் 6. ஓகேவா? ஸோ இப்படி எனக்கு 3 ஈக்குவேஷன் கிடைக்குது. இப்போ இதில் பாருங்கள், ஒரே ஒரு வேரியபிள் தான் இருக்குது, 6 எடுத்துக்கிறேன் நான். 6ல் சிங்கிள் வேரியபிள் தான் இருக்குது. அப்போ மைனஸ் சி ஈக்குவல் டு -6, மைனஸ் மைனஸ் எடுத்துட்டோம்னா சி ஈக்குவல் டு 6. ஓகே, சரி. இப்போ 5க்கு போகலாமா? ஈக்குவேஷன் நம்பர் 5ல் எனக்கு பியோட வேல்யூ தெரியாது, பட் சியோட வேல்யூ தெரியும். அந்த சியோட பிளேஸில் நான் 6 போட்டுக்கிறேன். ஈக்குவல் டு -41. ஓகேவா? ஸோ -5b, 6 6 are 36, ஈக்குவல் டு -41. இப்போ -5b அப்படியே 36 அந்தாட்டு எடுத்துகிட்டு போனால் -41 + 36. அப்போ 41ல் 36 கழிச்சிடலாம். இது பாரோ பண்ணிடலாம், 3 ஆகிடும், இது 11 ஆகிடும். 11 - 6 5, 3 - 3 0. அப்போ -5b ஈக்குவல் டு -5. மைனஸ் மைனஸ் அடிச்சு போடலாம். 1 5 5. ஸோ b ஈக்குவல் டு 1. ஓகே, சரி. அடுத்த ஈக்குவேஷன் போகலாமா? ஈக்குவேஷன் நம்பர் 6க்கு, 4க்கு போயிடலாம். ஈக்குவேஷன் நம்பர் 4 எடுத்துக்கலாம். இதில் எனக்கு a மட்டும்தான் தெரியாது, b தெரியும், அது 1, c தெரியும், அது 6, ஈக்குவல் டு 9. 6 + 1 எவ்வளோ? 7. ஸோ a + 7 ஈக்குவல் டு 9. அப்போ a ஈக்குவல் டு 9 - 7, a ஈக்குவல் டு 2. ஓகேவா? ஸோ 3 ஆன்சரும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இங்கே எழுதிடுவோம். தேர்ஃபோர் a ஈக்குவல் டு 2. ஏவை முதல்ல எழுதணும், ஏன்னா a சீனியர் இல்லையா? b ஈக்குவல் டு 1, c ஈக்குவல் டு 6. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.